ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பை புதுசாக வாங்குறப்ப நல்லா வேறு லெவலில் ஸ்பீடு எல்லாமே இருக்கும். அதே கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் இல்லை 1 இயருக்கு ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு ரொம்ப நேரம் லேக் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியே ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னா இதை எப்படி ஈஸியாக சரி பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட்டாக பாருங்கள் நண்பா. உங்களுடைய கம்ப்யூட்டரை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் ஆகக்கூடிய அன்வான்ட் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸை டிசேபிள் பண்ணுறது. இதற்கு உங்களோட டாஸ்க் பாரில் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், ஆர்ட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்பில் எந்த ஆப் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதில் எந்த ஆப் தேவை இல்லையோ அந்த ஆப்பை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி டிசேபிள் பண்ணுறோமா உங்களோட கம்ப்யூட்டர் ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடே ஆகும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரை வேகப்படுத்திக்கோங்க நண்பா. ஸோ தேவையில்லாத சாஃப்ட்வேர் இருந்தது அப்படின்னா அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வேணும் அப்படிங்கிறப்ப அதை எனபிள்லேயே வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது டிஸ்க் கிளீனப். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ரெகுலராக டிஸ்க் கிளீனப் பண்ணுறோமா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த டிஸ்க் கிளீனப் பண்ணுறதுக்கு உங்களோட டிஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் கிளீனப் அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய டெம்பரவரி ஃபைல்ஸ், அப்புறம் டவுன்லோட் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைலில் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரீசைக்கிள் பின்னில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு இருக்கும். ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். இதன் மூலமாக உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மெமரி ஃப்ரீ ஆகும். ஒரு சில பேருக்குலாம் ரெகுலராக கிளியர் பண்ண மாட்டாங்க, அவங்களாம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் இந்த வாட்டி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நான் அடிக்கடிக்கு கிளியர் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே காமிக்கிது. இதில் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது ஆப்டிமைஸ் பவர் ஆப்ஷன் ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். உங்களோட கம்ப்யூட்டரில் பேட்டரியை பொறுத்துக்கூட உங்களோட கம்ப்யூட்டர் வேகத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும். உங்களோட பேட்டரி ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சில பேர் பேட்டரி மோட் பவர் மோட்டை ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும், கம்ப்யூட்டர் ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேட்டரி ஆப்ஷன் பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுமா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடு அதிகமாகும். இதில் நான் நாலாவதாக பார்க்கக்கூடியது delete all temporary junk files. ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ், டெம்பரவரி ஃபைல்ஸ்லாம் எப்படி delete பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட கம்ப்யூட்டரில் run அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு run பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் %temp% அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டெம்பரவரி ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைல் எல்லாமே ஃபுல்லும் டெலீட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் அது ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணி வச்சுக்கும். இது அவங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்படி டெலீட் பண்ணுறமாவும் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடை அதிகப்படுத்திக்க முடியும். அதே போல் இருக்கக்கூடிய ரீசன்ட் ஃபைலையும் டெலீட் பண்ணுங்கள். அதுக்கும் ரன் பாக்ஸை டைப் பண்ணிவிட்டு ரீசன்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரீசன்ட் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதை எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்படி டெலீட் பண்ணுறதுமா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. இதில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது ரிமூவ் ஆல் அனிமேஷன்ஸ். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஃபோல்டரோ இல்லை ஏதாவது ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய அனிமேஷன்ஸ் ஷோ ஆகும். இதை டிசேபிள் பண்ணுறதுக்கு உங்களோட திஸ் கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு அப்படின்னு இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த
விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இல்லை அட்ஜஸ்ட் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிக் பண்ண எல்லா பாக்ஸுமே உங்களுக்கு வந்து அன்டிக் ஆகிரும். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இது மட்டும் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் வந்து வேணும், அனிமேஷன் வந்து வேணும் அப்படிங்கிறப்ப அதை மட்டும் நீங்கள் வந்து தனியாக சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுற மூலமா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நண்பா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.